வணக்கம். இது சமையல் சிங்கப்பூர். இன்றைக்கி நம்ம சிங்கப்பூர் ப்ரோக்கோலி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 2 மீடியம் சைஸ் ப்ரோக்கோலி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த வீடியோவில் எப்படி காமிக்கிறனோ அதே மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கி வச்சுருக்க ப்ரோக்கோலியை ஒரு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுக்கணும். ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சட்டி சூடானோன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானோன்னா 10 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். பூண்டை நல்லா வதக்கின பிறகு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு வதக்கிக்கணும். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஏற்கனவே தண்ணியில் கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்க ப்ரோக்கோலியை போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் அளவு கருப்பு மிளகுத்தூள் போட்டுக்கணும். ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கிட்டு ப்ரோக்கோலியை நல்லா வேக வச்சுக்கணும். ப்ரோக்கோலி வேகிறதுக்கு 50 ml அளவு தண்ணி தேவைப்படுது. அந்த தண்ணியை ஊற்றிட்டு ப்ரோக்கோலியை நான் நல்லா வேக வச்சுக்கிறேன். ப்ரோக்கோலி சாப்பிடும்போது க்ரன்ச்சி டேஸ்ட்டில் இருக்கணும்னா ப்ரோக்கோலியை பாதி அளவு வெந்தப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். எனக்கு ப்ரோக்கோலி நல்லா வேகணும், அதனால் நான் ப்ரோக்கோலி நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ ப்ரோக்கோலி வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு அந்த ப்ரோக்கோலியை ஒரு கரண்டியை வச்சு அழுத்தி பார்த்தா ப்ரோக்கோலி ஈஸியாக வெட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரோக்கோலி நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட ப்ரோக்கோலி பொரியல் தயாராகிட்டு. இந்த ப்ரோக்கோலி பொரியலை எல்லா விதமான காரமான குழம்போடையும் தொட்டுக்கையாக வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ப்ரோக்கோலி பொரியலில் நிறைய நார்ச்சத்து இருக்குது, வைட்டமின்ஸ் நிறையா இருக்குது. வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரோக்கோலி பொரியலை அடிக்கடி அவங்க சமையலில் சேர்த்து சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு, வெங்காயம், கருப்பு மிளகுத்தூள் எல்லாத்தோடையும் சேர்ந்து இந்த ப்ரோக்கோலி பொரியலை சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் சிங்கப்பூர் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சமையல் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சமையல் சிங்கப்பூர். நன்றி, வணக்கம்.